கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள் என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில் இந்த ஒரு மஜ்லிஸ் நமக்கு கூட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்யக்கூடிய நாள், யாரை மாலிக் யௌமித்தீன் விசாரணை தீர்ப்பு நாளின் அதிபதி என்று யாரை அழைக்கிறோமோ, யார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு மறுமை நாளிலே ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று கூட்டி, நபிமார்களை ஒன்று கூட்டி, ஜின்களை ஒன்று கூட்டி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் கையிலே ஏடுகளை கொடுத்தோ, அவர்களுடைய உடல் உறுப்புகளை பேச வைத்தோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக விசாரணை செய்தோ சொர்க்கம் நரகத்தை தீர்ப்பு செய்யக்கூடிய நாள். எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே வாழ்க்கையை கொடுத்தானோ, எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவளிக்கின்றானோ, எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீர் புகட்டுகிறானோ, எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக அமைப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கின்றானோ, அந்த மறுமை நாள் நிச்சயமாக ஒரு நாள் ஏற்படத்தான் போகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு மிக நெருக்கமாக வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன வஸ்ஸாஅத்து ஹாதைன், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களை போன்று வந்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் வந்துவிட்டால் அடுத்து மறுமை ஏற்பட போகிறது. மறுமைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பிறகு ஒரு நபி இல்லை, இந்த சமூகத்திற்கு பிறகு ஒரு சமூகம் இல்லை. அல்லாஹ் இந்த சமூகத்தை அழித்தால் மறுமை ஏற்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வளவு நெருக்கமான காலத்திலே நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே, யக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்யக்கூடிய நாள், மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கணக்கை கேட்டு தீர விசாரித்து விசாரணை செய்யக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. யக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், ஆனால் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், ஆனால் மனிதர்களோ அறியாமையில் இருக்கிறார்கள், மறதியில் இருக்கிறார்கள். அந்த நாள் வெகு தூரமாக அவர்கள் பார்க்கிறார்கள். இன்னஹும் யரவுனஹு பஈதா, அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அந்த நாளை வெகு தூரத்திலே பார்க்கிறார்கள். வனராஹு கரீபா, அவர்கள் விரைவாக அந்த நாளை அடைவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மறுமை ஏற்படுவதற்கு முன்னதாக அடையாளங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர், சிறிய அடையாளங்கள் என்று பல அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கலாச்சாரம் முஸ்லிம்கள் மத்தியிலே மாறும், விபச்சாரம் பெருகிவிடும், வட்டி பெருகிவிடும், மது குடிப்பார்கள், மதுவை ஹலாலாக்குவார்கள், இசையை அனுமதித்து கேட்பார்கள், அதை ஹலாலாக்குவார்கள், பெண்களுடைய ஆடையிலே குறைவு ஏற்படும், பெண்களுடைய நாகரிக கலாச்சாரங்களிலே குறைவு ஏற்படும், முஸ்லிம் சமூகம் யூதர்களையும் நசராணிகளையும் பின்பற்றும், கட்டிடங்கள் உயரும், பள்ளிகள் அலங்கரிக்கப்படும், போட்டிக்காக கட்டப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அடையாளங்களை மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் சிறிய அடையாளங்களாக அஸ்ஸாஅத்து ஸுக்ரா என்று மார்க்க அறிஞர்கள் இந்த அடையாளங்களை குறிப்பிடுவார்கள். அஸ்ஸாஅத்து ஸுக்ரா, சிறிய அடையாளங்கள். இதுவெல்லாம் மறுமை ஏற்படுவ போகிறது என்பதற்கு ஒரு அடையாளங்கள்.